With the divine blessings of Sri Vidya Adisha Tirtharu of Palimar Mata, the sacred construction of Raghavendra Swami Brindavanam has begun at Mangala Nagar, Chennai. This holy initiative, estimated at around 1.2 crores, invites you generous support at just 5,000 per square feet. Be a part of this spiritual journey. Donate now and receive the blessings of Sri Guru Raghavendra Swami. வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலையான நம்ம அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 1 ஜூலை 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மத்திய இந்திய பகுதிகளில் அந்த பருவமழை அச்சாணியான தொடர்ந்து நீடிக்கிறது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்குவங்க பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கிறது, பாகிஸ்தான் பகுதிகளிலும் நீடிக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அச்சாணி, பருவமழை அச்சாணி, சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ராஃப் அப்படின்ற அமைப்பு தொடர்ந்து நீடிக்கிறது. அதே நேரத்தில் காற்றின் குவிதல் பகுதி மத்திய இந்திய பகுதிகளில் தீவிரமாக இருப்பதனால அந்த பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும், தெலுங்கானா மற்றும் வட ஆந்திர பகுதிகளில் கனமழை வாய்ப்புகளும் அதிகம் இருக்கக்கூடும். மகாராஷ்டிரா, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் கர்நாடகா, கேரளா ஆகிய பகுதிகளில் சில பகுதிகளில் லேசான மழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஜூலை மாத வானிலை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு சின்ன முன்னோட்டம். அந்த முன்னோட்டத்தில் மாறுதல்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா கடந்த மாத ஜூன் மாத படிமங்களில் வேறுபாடுகள் நிறையவே இருந்தது. இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்ட பகுதிகள் கேரள பகுதிகள், கர்நாடக பகுதிகளில் இயல்பை விட கூடுதலாக பல பகுதிகள் இயல்பை ஒட்டிய பகுதிகள்னு வந்திருக்கு. ஸோ இது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கும். இருப்பினும் வீக்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாரங்களின் அடிப்படையில் வரக்கூடிய கணிப்புகளின் சார்பில் பொறுத்தவரையிலையும் வரக்கூடிய ஜூலை மாதம் பொறுத்தவரையிலும் முதல் 2 வாரங்கள் மேற்கு கரையோர பகுதிகளில் பருவமழையின் தாக்கம் குறைந்தும், அதே நேரத்தில் 3வது வாரம் 4வது வாரம் இயல்பை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்புகளையும் காட்டுகிறது. கடைசி ஒரு வாரம் இறுதியில் இருக்கக்கூடிய வாரம் சற்று தொய்வான நிலையில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவாக காட்டுது. அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் 3வது வாரம் 4வது வாரம் தமிழகத்தில் பரவலாக மழை இருப்பதற்கு வாய்ப்பு, அதுவும் இயல்பை ஒட்டி இருப்பதற்கே வாய்ப்பு. கூடுதலாக மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூலை மாதம் இயல்பை ஒட்டி அல்லது இயல்பை விட குறைவான மழையை தமிழகம் பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை தான் இந்த வானிலை படிமங்கள் காட்டுகின்றன அப்படிங்கிறது ஒரு பக்கம். இருப்பினும் எம்ஏஎஸ் ரெயின்மேனுடைய அமைப்பை பொறுத்தவரை, என்னுடைய கணிப்பு பொறுத்தவரையிலையும் கடலோர மாவட்டங்களில் இயல்பை ஒட்டிய மழையும், உட்புற தமிழகத்தில் மற்றும் தென் தமிழகத்தில் இயல்பை விட சற்று குறைவான மழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள். கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகள், வட மற்றும் தென்கடலோர டெல்டா மாவட்டங்களில் இயல்பை ஒட்டி அல்லது இயல்பை விட கூடுதலான வெப்பம் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஸோ எப்படி வேறுபடுகிறது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழைக்கான வாய்ப்புகள் பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு. கர்நாடகாவில் கடலோர மாவட்டங்களில் மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், கொடகு, தட்சிண கன்னடா மற்றும் உடுப்பி, உத்தர கன்னடா, கோவா ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், உட்புற மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளில் பெங்களூரு உள்பட லேசான மழையும் பதிவாக வாய்ப்பு. தெலுங்கானாவில் பெரும்பாலும் ஹைதராபாத் உள்பட விகாராபாத், சங்காரெட்டி, நாராயண்பேட், நலகொண்டா, சூர்யாபேட், கம்மம் ஆகிய பகுதிகளில், கொத்தகுடை, மஹபூபாபாத் இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், தெலுங்கானாவில் மேலே இருக்கக்கூடிய பகுதிகள் ஆதிலாபாத், நிர்மல், நிசாமாபாத், காமாரெட்டி, மெடக், ஜகித்தால், கொமரம்பீம், மஞ்சிரியால், பெத்தப்பள்ளி, ஜெய்சங்கர், முலுகு, வரங்கல், ஜாங்கோன் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் ஆந்திர பகுதிகள் பொறுத்தவரையிலையும் ராஜமுன்றி, ஏலூர் இந்த பகுதிகள், வெஸ்ட் கோதாவரி இந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், ஸ்ரீகாக்குளம், விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி இந்த பகுதிகளில் பலத்த மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்று இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தமிழகத்தில் பொறுத்தவரையிலையும் கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் மாஞ்சோலை, தென்காசி, குற்றாலம், தேனி, திண்டுக்கல்,
புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாகும். சேலம், நாமக்கல், ஈரோடு, கோவை, வால்பாறை மற்றும் நீலகிரி பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மேகமூட்டத்துடன் லேசான மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வெள்ளூர், காஞ்சிபுரத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். வெப்பம் பொறுத்தவரையிலையும் தென் தமிழகத்தில் மதுரை, விருதுநகர் பகுதிகள், தூத்துக்குடி, நெல்லை பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் இன்று 36 முதல் 39 டிகிரி வரையிலும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தமிழகத்தில் மற்ற இணைய பகுதிகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகள் மற்றும் உட்புற தமிழகத்தில் திருச்சி இந்த பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் 36 முதல் 38.5 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இந்த வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான விளக்கங்களில் நாளை காலையில் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். இதுக்கு நடுவில் அப்டேட்ஸ் நம்முடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் பேஜில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அங்கேயும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை, see you, have a nice day.